Dear friends, welcome to Kannada channel. Few weeks back, கும்பகோணம் குவாலிட்டி இன் வீகா ஹோட்டலை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், கும்பகோணத்தில் நிறையா டெம்பிள்ஸ் இருக்கிறதுனால அது டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பிளுக்கு விசிட் பண்ணுறதுக்கு இந்தியா முழுவதும் ஏன் உலகத்துலேருந்து பல இடங்கள்லேருந்து இங்கே வருவாங்க. அவங்களுக்கு உள்ள ஒரு டிராபேக் என்னடா, எந்த ஹோட்டலில் தங்குறது நல்லா இருக்குமா, எல்லாம் நியர்பை லொக்கேஷனாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். எனக்கே சில ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணி கும்பகோணம் வந்தால் எங்கே தங்கலான்னு கேட்பாங்க. நானே சில ஹோட்டலை ரெஃபர் பண்ணுவேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கும்பகோணம் குவாலிட்டி இன் வீகாவில் 2 to 3 டைம்ஸ் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அலாங் வித் மை ஃபேமிலி ஃப்ரம் மை ஓன் பாக்கெட் மணி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கேட்டகரி ரேஞ்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பர்மிசஸ்லேயே கார் பார்க்கிங் இருக்குது. அது மாதிரி லெஃப்ட் சைடில் எப்போதுமே பிஸியாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. சாப்பாடெலாம் செம்ம சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இருந்தாலும் இப்போ ரூமுக்கு வந்திருக்கிறோம். ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்டீரியர் செம்ம சூப்பராக அருமையாக இருக்கும். சேஃப் லாக்கரு, அம்யூனிட்டிஸு, டாய்லெட்ஸு எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்கும். சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கேட்டகரியாக இருந்தாலும் அந்த சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க, பொஸ்ட் சர்வீஸாக இருக்கும். இங்கே நல்லாவே இருக்குது. உங்களுக்கு கெட்டிலு, ஸ்நாக்ஸு, டீ கப்பு, சாசரு, டீ சாஸு அப்படின்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி காட்டும் கிங் சைஸ் காட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்இடி டிவி, அது மாதிரி சேரு எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லாண்ட்ரி சர்வீஸ் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ரூமில் உள்ள காட்டனை திறந்துட்டு பார்த்தோம்னா வெளி சைடு உள்ள லுக்கு நல்லா இருக்கும். சோஃபா இருக்குது, மினரல் வாட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாதிரி சேர்ஸு, சோஃபா, லேப்டாப்லாம் கொண்டு வந்தால் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி டேபிள் இருக்குது. இது வாஷ்ரூம் எப்படி பாருங்க, கிளாஸியாக செம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒயிட்டாக. அது இல்லாமல் ஹேர் ட்ரையர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. மாதிரி வாஷ்ரூம் உள்ள இருக்க அந்த கிளாஸி போட்டு அது தனியாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் வெளியில் தெரிச்சு வராமல் இருக்கிறதுக்கு. சும்மா குறை சொல்லக்கூடாது. அதுமாதிரி இங்கே டாய்லெட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, சீப்பு, ஷாம்பு, மாய்ஸ்சரைசர், ஆயில்ண்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே லாபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்லாம் ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்கெல்லாம் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுறது தான் செம்ம சூப்பர். ஒரு காரிடர்லையும் ஒரு 10 ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி டாப் ஃப்ளோரில் ஜிம் வச்சுருக்குறாங்க. ஜிம் நார்மலாக அவுட் சைடு கெஸ்ட்டுக்குன்னு இல்லை, ஐ மீன் இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஜிம்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. நான் ஸ்டே பண்ண வரைக்கும் ஜிம்மை யூஸ் பண்ணல. காரிடரில் கார்பெட் போட்டு செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஹோட்டல் பல இடங்கள்ல இருந்தாலும் பட் இந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டால் அது சந்தேகம்தான். நம்ம தங்கியிருந்த ரூம் நீட் அண்ட் கிளீனாக ஹைஜீனிக்காக செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ ஹவுஸ் கீப்பிங்கை கூப்பிட்டோம்னா அவங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கும்பகோணத்தில் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சில்க்கு ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது. இது கும்பகோணத்தில் சென்ட்ரு பிளஸ், வெரி ஈஸி ஆக்சஸ் டு ஆல் த லொக்கேஷன். இன்னும் டீட்டெயிலாக சொன்னோம்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, இங்கே 4-5 பார்ட்டி ஹால்ஸ் இருக்குது. அது எப்போதுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பார்ட்டி ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் ஒரு ஹால், மீடியம் சைஸில், அப்புறம் போர்ட் ரூம் சைஸில் ஒரு ஹால் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பேங்க்அவுட் ஹாலாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்டாக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், அந்த ஸ்டாஃப்ஸுங்க அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா ரொம்ப ஸ்மைலிங் ப்ளஸ்ஸாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. சேஃப் லாக்கர் இருக்குது, ரொம்ப சேஃபாக வைக்க வேண்டிய திங்ஸ் அங்கே வச்சுக்கலாம். இந்த ஹோட்டலில் சிங்கிள், டபுள், சூட் ரூம் இருக்குது. நம்ம தங்கியிருந்தது டபுள் ரூம் தான். ஒரு ரூமுக்கும் ஒரு டாரிஃப் வச்சிருக்கிறாங்க. மேபி இது சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹோட்டல் டாரிஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது மாதிரி ரூம் ஆம்பியன்ஸும் செம்ம சூப்பராக இருக்கும், பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை. இந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பரு, அட்ரஸு, வெப்சைட்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். கும்பகோணம் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் தங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த குவாலிட்டி இன் வீகா தான் ரெஃபர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.